காலம் நதியை போன்றது. உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது. உங்களின் காலத்தை கடுகளவும் வீணாக்கி விடாதீர்கள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவாகவே ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையானவன் என்று நினைத்தால் இந்த உலகில் அதிக வலிமை உடையவனாக நீ மாறிவிடுவாய். எது ஒன்றையும் செய்து முடிக்கும் வரை அதை செய்யவே முடியாது என்று என்பது போலத்தான் தோன்றும். இந்த உலகில் இதுவரை நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய சாதனைகள் அனைத்தையும் நம்பிக்கையாலும் கனவுகளாலும் தொடங்கப்பட்டவைதான். உன் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உனக்கு வெற்றியும் உறுதிதான். உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று இந்த உலகில் எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து கூட பார்க்காத உன்னால் தான் முடியும். இந்த உலகில் அனைத்தையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவனே நீதான் என்பதை உணருங்கள். உலகில் அனைத்தையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவன் நீதான் என்பதை உணரு. உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே. கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார். ஒவ்வொரு இதயமும் கடுகளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்கிறது என்பதை தெரிந்து கொள். சிறந்ததை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொண்டே இரு. நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் உன் தகுதிக்கு ஏற்றது உனக்கு கிடைத்தே தீரும். கடக்க வேண்டிய தூரத்தை கண்டு கலங்கி நிற்காதே. கடந்து வந்த தூரத்தை திரும்பி பாருங்கள். புதிய நம்பிக்கை பிரிக்கும். தயங்கி நிற்பவர்கள் கைத்தட்டல் கொடுக்கிறார்கள். துணிந்து செல்பவர்கள் கைத்தட்டல் பெருகுகிறார்கள். தோல்விகள் உன்னை ஓட ஓட துரத்தினாலும் உன் ஓட்டத்தை நிறுத்திவிடாதே. இடையே வரும் தோல்விகளும் தடைகளும் வெற்றியின் ஆரம்பம்தான் என்பதை மறந்து விடாதே. உடலை மட்டுமல்ல மனதையும் பலப்படுத்து. பலம் கொண்ட உடலை விட பலம் கொண்ட மனமே அதிக காயங்களையும் வழிகளையும் தாங்கிக் கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறும். ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறக்கின்றோம் என்று நினைத்துக்கொள். நம் எண்ணங்களில் எண்ணிக்கையில் அடங்காது. உன் அனுமதியின்றி எந்த எண்ணமும் நிச்சயமாக மாறாது. வருவது எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே. நல்ல எண்ணங்களை தேர்வு செய். உன் வளர்ச்சி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான். நிதானமாக செயல்படு. உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல். தூரத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும். உரமிடும் வேலையை தொடங்கு. உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள். உண்மையை அறிந்து கொண்டு செல். உன்னையும் தெரிந்து கொண்டு செல். உனக்குள் இருக்கும் எண்ணங்களின் பிரதிபிம்பமே உன் வாழ்வு. தேவையில்லாத எண்ணங்களுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காதே. உன் மூச்சு காற்றையும் பரிசோதித்து உள்ளே அனுப்பு. உனக்கு வரும் சோதனைகளும் தடைகளும் உன்னை கூர்த்திட்டும் ஆயுதங்கள். உன் ஆயுதங்களை கூர்த்திக்கொள். வாழ்க்கை என்னும் போர்க்களத்திற்கு நீயும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். பார்வையாளராக அல்ல, போராளியாக. மீனின் வேகத்தை பரிசோதிக்க அதை தரையில் வைத்து ஆராய்ச்சி செய்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதுபோலத்தான் உன் திறமை எது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே உன் காலத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதும் முட்டாள்தனம்தான். நீ யார், உன் திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ அடையும் வரை மற்றவர்கள் உன் மீது கல்லெறிந்தாலும் சொல்லெறிந்தாலும் காயங்களை துடைத்து வீசிவிட்டு கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் ஒரே பதில். நீ அடைய போகும் வெற்றி ஒன்றுதான். உன் திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ அடையும் வரை மற்றவர்கள் உன் மீது கல்லெறிந்தாலும் சொல்லெறிந்தாலும் காயங்களை துடைத்து வீசிவிட்டு கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் ஒரே பதில். நீ அடைய போகும் வெற்றி ஒன்றுதான். நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். நாம் உயரும் போது நம்மை சுற்றி இருப்பவர் உயர வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள்தான் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். வென்றவனுக்குத்தான் வரலாற்றில் இடம் உண்டு. சில இடங்களில் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் விமர்சனம் செய்பவனுக்கும் ஒரு வரி கூட வரலாற்றில் இடம் கிடையாது. நம்பிக்கையும் பொறுமையும் நிறைந்தவர்களுக்கு வாழ்வில் நல்லவைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஒருவருடைய வாழ்வின் வெற்றி படிகளை முன்னேற விடாமல் தடுத்து முட்டுக்கட்டை போடுவது அவர்களின் எதிர்மறையான பேச்சுகளை பேசுவதில் கவனமாக இருங்கள். பிறர் உங்களை புறக்கணிப்பதைக் கண்டு மனம் தளராதீர்கள். பிறர் உங்களை புறக்கணிப்பதைக் கண்டு மனம் தளராதீர்கள்.
தாய்ப்பறவையின் புறக்கணிப்பில்தான் அதன் குஞ்சுகள் தன் சிறகுகளை விரித்து பறக்க துவங்குகிறது. குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையே சிரித்துக்கொண்டே வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு தானாகவே அனைத்தையும் பெற்றுக்கொள்வது. உங்கள் மேல் முதலில் நம்பிக்கை வையுங்கள், அதன் பின் ஆண்டவனை நம்புங்கள். உங்களால் இந்த உலகையே அசைத்து காட்ட முடியும். இந்த உலகத்தில் பல பேருடைய முன்னேற்றத்தை திசை திருப்பிய ஒரே வார்த்தை மற்றவங்க என்ன சொல்வார்களோ என்பதுதான். உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை, நீதான் தவறு விடுகிறாய். பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள், இனி பிறக்க போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். வாழ்க்கை அழகானதாக மாறும். நீ அடக்கின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்பட வேண்டும். அவமதிப்பு உறவெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி பாதைகள் கடினம் என்று பயணத்தை நிறுத்திவிடாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வை, சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கின்றான், நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கின்றான். ஆழமான அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அதனால் உனக்கு ஒரு இழப்பும் இல்லை. தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களிடம் திரும்பி வரும். நம்மை சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் மட்டுமே நம் நினைவில் நிற்கும். ஆனால் நம்மை அழவைத்த உறவு சாகும் வரை நம் நினைவில் நீங்காமல் நிலைத்திருக்கும். மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடிவாங்கும் கற்கள் தான் அழகான சிற்பமாக மாறுகிறது. கஷ்டம் வந்தால் கண்டு கொள்ளாத நண்பனும், பணம் இருந்தால் மட்டும் பாசத்தை பொழியும் உறவுகளும் உன்னோடு இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். உங்களை ஒருவர் தன் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசமல்ல, சுயநலம் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எத்தனை நல்ல மனிதர்களாக நம்மிடம் நடித்து பழகினாலும் அவர்களின் உண்மை இயல்பை சரியான தருணத்தில் காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும், ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள்தான் மற்றவர்களால் அதிகம் கவரப்படுகிறார்கள். வாய்ப்பில்லாதது யாருடைய அன்பையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அன்பை கொடுப்பதும் ஒருவரால் தான் பிறருடைய உண்மையான அன்பை உணரவும் முடியும். உனக்கு பிடித்தமான விஷயங்களை எப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் விதி எப்பொழுதும் உனக்கு பிரியமான வடிவில் தான் உன்னை நெருங்கும். எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் தேடலில் பிழை இருக்கும், இல்லை என்றால் நீங்கள் தேடுவதே பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் செயலை ஒருபோதும் பிறருக்கு செய்து விடாதீர்கள். அதனால் அவர்களின் மனம் உடைந்தால் எதை கொண்டும் அதை நீங்கள் சரி செய்யவே முடியாது. பொருத்தமாக வேண்டும் என்று தேடி தேடி தேர்ந்தெடுத்தவர்கள் சில நாட்களில் பொருந்தாமல் பிரிந்து போய்விடும். யதார்த்தமாக கிடைத்தவர்கள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வாழ்வில் நம்மோடு தொடர்ந்து வரும். அது பொருட்களுக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் பொருந்தும். தனக்கு மற்றவர்களிடம் ஒரு வேலை முடியும் வரை அவர்களைப் போல் எவரும் இல்லை என்பதில் தொடங்கி அந்த வேலை முடிந்த பிறகு உன்னை போல் 1000 பேர் கிடைப்பார்கள் என்பதில் முடிந்து விடுகிறது சில மனிதர்களின் உறவுகள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காத்திரு, எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் கலையும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர் என்று. சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள், அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே, அவர்களை துரத்தாதே. உன் மதிப்பு என்னவென்பதை உணர், உன்னை வளமாக்கு, எல்லாம் நலமாகும். உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையில் முதலில் அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பார்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அதே தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். ஆனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறந்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம். புரிந்து நடந்து கொள். முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராத சில நினைவுகள் குப்பைக்கு சமம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து. சிலவற்றை மறந்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரே வழி, எங்கே அவங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள்.
சந்தோஷமாக இருக்க ஒரே வழி, எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடுங்கள். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். வாழ்க்கையின் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை, நீதான் அவற்றை தவறு விடுகின்றாய். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு விளைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள், அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள். இரண்டுமே உங்களை காயப்படுத்தும். உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். வாழ்க்கையில் நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள், வாழ்க்கையே நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள். சிலவற்றை மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள், அதை அப்படியே விட்டுவிடுங்கள், காலம் மாற்றிவிடும். சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள், நல்லவன் என்று பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்க கூடாதது காதல், பிச்சை எடுக்க கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்க கூடாதது உணர்வுகள். ஒருவர் உங்களை எப்பொழுது குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு தான் சத்தம் அதிகம். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே, அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே, உன்னை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே. உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அழ வைக்காதீர்கள். அவர்களும் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. நெருக்கமானவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும். ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியலாம். ஒரு நேரத்தில் பொய்யாக தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக கூட தெரியலாம். சிலரிடம் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது. அடுத்தவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேசு, மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உன்னை வருத்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரையின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும். இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டமலையே தேடிக்கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே. சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை. வழியோடு கடந்திடுங்கள். புரிந்து கொள்ளாத
எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தான் தெரியும். புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் சோகமாய்? ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இதயமும். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு. ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. வெற்றி நிச்சயம். எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிய வருகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். மனதில் கவலை இருப்பினும் அகம் போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளை போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்துவிடு. பொய்யாக நேசித்து விடாதே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்க அதுவும் ஒரு வகையான வெற்றிதான். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். குறை கூறவே சிலர் காத்துக் கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி நீ கலங்கி நிற்க நீ கோழையும் இல்லை. உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் முன்னின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கடினமான உழைப்பவர்கள் எல்லோரும் முன்னேறி விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் கவனமாக உழைப்பவர்கள் நிச்சயம் முன்னேறுவார்கள். வாழும் போதே உங்கள் மனதிற்கு பிடித்தபடி வாழ்ந்து விடுங்கள். வாழ்க்கையில் ஒத்திகையும் கிடையாது, சந்தர்ப்பங்களும் திரும்ப வராது. தனிப்பட்ட பக்கங்கள் இல்லாமல் இங்கே யாருடைய வாழ்க்கையும் எழுதப்படுவது இல்லை. எத்தனையோ வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தை கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு. ஏனென்றால் அடக்கம் உடையவனின் ஆற்றலுக்கே அதிகம் பலம் உண்டு. உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை, வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்குள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை இழக்காதே. ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட அந்த நேரத்தில் நீ பேசிய வார்த்தைகளே அங்கு பெரியதாக பேசப்படும். உனக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தம் அடையாதே. நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் உன்னிடம் இணைவார்கள். போலியானவர்கள் உன்னை விட்டு பிரிவார்கள். ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் புல்லை உண்ணாது. சிங்கத்தை போல இருங்கள். பசியின் காரணமாக உங்கள் தரத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள். ஏனென்றால் மற்றவர்கள் அதைத்தான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாய்வது இல்லை. எனவே ஒரு நதியைப் போல வாழ முயற்சி செய்யுங்கள். உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிடு. உங்கள் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். எப்பொழுதும் நல்லதையே எண்ணுங்கள். நமக்கு நல்ல வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது நம் கையில் தான் உள்ளது. ஒரு பூ பூக்காத போது அது வளரின் சூழ்நிலையைத்தான் சரி செய்ய வேண்டுமே தவிர பூவை அல்ல. பாராட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பூ வளர வெயில் மற்றும் மழையும் இரண்டும் தேவை. பன்றியுடன் ஒருபோதும் சண்டையிடாதீர்கள். உங்கள் இருவரின் மீதும் சகதி படையும். மேலும் பன்றிகளுக்கு சகதிகள் பிடித்தது ஒன்றாகும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒரு ஒப்பிடும் இல்லை. அவைகளின் நேரம் வரும்போது இரண்டும் தனித்தன்மையோடு பிரகாசிக்கிறது. நீங்கள் விரும்பும் விஷயத்திற்காக தியாகம் செய்யாவிட்டால்
நீங்கள் விரும்பும் விஷயம் தியாகமாக மாறும். சில நேரங்களில் சரியான திசையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய காலடி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய படியாக முடிகிறது. ஒருவேளை நீங்கள் நம்பும் விஷயத்திற்காக தனியாக நிற்கும் நிலை வந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள். அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் தோன்றும் போது ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படுமே தவிர காற்றுடன் அல்ல. கவலைப்படுவதால் நாளை பிரச்சனைகள் எதுவும் சரியாக போவது இல்லை. மாறாக அது உங்களின் இன்றைய அமைதியை எடுத்துக்கொள்கிறது. உங்களது முயற்சியை தொடங்க உங்களுக்கு ஒரு புதிய நாள் தேவையில்லை, அதனை தொடங்கும் ஒரு புதிய மனநிலை மட்டுமே வேண்டும். நீங்கள் தான் உங்கள் சொந்த வாழ்க்கையின் விஷயம். உங்களின் தூரியையை யார் கையிலும் கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் நடந்து முடிந்த எதையும் தொடக்கத்தையும் உங்களால் இப்பொழுது மாற்ற முடியாது. அதனால் இனிமேல் தொடங்கும் முடிவையும் உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் தினசரி செய்யும் ஒன்றை மற்றும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் மாற்ற மாட்டீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ளது. யார் உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். நல்ல நாட்கள் மகிழ்ச்சியை தருகின்றன, மோசமான நாட்கள் பாடங்களை கொடுக்கின்றன, சிறந்த நாட்கள் நினைவுகளை தருகின்றன. உங்கள் கடினமான நேரங்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்கு தான் வழிவகுக்கும். தொடருங்கள். கடினமான சூழ்நிலைகள் இறுதியான வலிமையான மக்களை தான் உருவாக்குகின்றன. ஒவ்வொரு மோசமான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு அசாதாரணமாக இருக்கும். சிறந்த கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரத்தை காட்டுகிறது. வாழ்க்கையில் நேர்மறையாக இருங்கள். உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கடவுள் அறிவார். ஒரு வலிமையான நபர் அழகவர் அல்ல. ஒரு கணம் அமைதியாக இருந்து கண்ணீர் சிந்திய பின் வாழை எடுத்து மீண்டும் சண்டையிடுபவனே வலிமையானவன். உங்கள் தலையை உயர்த்தி கொள்ளுங்கள். கடவுள் தனது கடினமான போரை தவை வலிமையான வீரர்களுக்கு கொடுக்கிறார். வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்திகரமான வாழ்க்கை சிறந்தது. ஏனென்றால் நமது வெற்றியை மற்றவர்களால் அளிக்கின்றோம், ஆனால் நமது திருப்திகரமான வாழ்க்கை நமது சொந்த ஆன்மா மற்றும் இதயத்தால் அளவிடப்படுகிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு காலத்தில் ஒரு தொடக்கக்காரர் தான், ஆனால் அவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளுதல் என்ற பாலத்தை கடந்தவர்கள். ஒரு பயணியின் மனநிலையை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பயணத்திற்கு தேவையானதை மட்டும் எடுத்து செல்லுங்கள். உங்கள் கடந்த காலத்தின் கைதியாக இருக்காதீர்கள். அது ஒரு பாடம் தானே தவிர ஆயுள் தண்டனை அல்ல. ஒரு நாள் நீங்கள் எவ்வாறு உங்கள் அவமானங்களை கடந்து வந்தீர்கள் என்பதை பற்றி உங்கள் கதையை சொல்கிறீர்கள். அது வேறு ஒருவருக்கு வழிகாட்டியாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்காதீர்கள். உங்கள் கருத்தில் நீங்கள் சரியாக இருக்கும் போது பிறரின் விமர்சனங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. பிரியமான வேலை ஒருபோதும் கடினமாக இருக்காது. செய்யும் வேலை மனதிற்கு பிடித்து செய்யுங்கள். மனிதர்கள் மனம் மாறுவதை கண்டு வியப்படையாதே. வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மாறத்தான் விழுகின்றது. உண்மையான அன்பை நீங்கள் ஒவ்வொரு கணமும் நீங்கள் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் எனில் அவர்கள் உங்களுக்கு உரியவர்கள் இல்லை. அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாதவனும் கோபத்தை தவறான இடத்தில் வெளிப்படுத்துபவனே நம்மின் எல்லா துன்பத்திற்கும் காரணம். உங்கள் துயரத்தை கண்டு கலங்காதீர்கள். பெரும் துயரத்தில் உழலும் எந்த ஒரு ஜீவனும் அந்த சமயத்தில் ஒரு கம்பீரத்தை பெறுகின்றது. மிகச் சிறந்த நேரம் என்பது இக்கணம்தான். மிக முக்கியமான நபர் என்பவர் உங்களுடன் இருப்பவர்கள் தான். மிக முக்கியமான பணி என்பது உங்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் பணிதான். இவை மூன்றில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் வாழ்வில் நிச்சயம் உயர்வீர்கள். இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. உங்கள் மன அமைதியை எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் தவறேதும் செய்யாமல் யாராவது உங்கள் தன்மானத்தை சீண்டினால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். அதில் தவறேதும் இல்லை. ஒருவருடைய வாழ்க்கையாவது மாற்றி அமைக்காவிட்டால் நீ உனது வாழ்க்கையை தவறாக வாழ்கின்றாய் என்று அர்த்தம். அமைதியாக இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட
கேட்பவனே புத்திசாலி. எளிதில் கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. யாருக்கும் நீங்கள் எளிதாக கிடைத்து விடாதீர்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியாமலேயே போகும். எண்ணிக்கையில் உயர்வது எல்லாம் உயர்ந்தது அல்ல, எண்ணத்தில் உயர்ந்ததுதான் உயர்வு. உங்கள் உடலில் பலம் இருக்கும் போதே உங்களுக்கு என்று உழைத்துக் கொள்ளுங்கள். பிறகு வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கின்றது. கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது, ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும். வாழ்வில் எப்பொழுதும் தனியாக நிற்க நேர்ந்தால் துணிந்து நில்லுங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் நீங்களே காரணம். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும் பொழுது தானாகவே அது நடந்தேறும். உங்களுக்கு குறைவான காலமே இருப்பது என்பதை நினைவில் வையுங்கள். இதில் அடுத்தவர்களை பற்றி யோசிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். மனதில் இருப்பதை அப்படியே பேசி பாருங்கள். உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள். மனதையும் நாவையும் அடக்க தெரிந்தவர்களே வாழ தெரிந்தவர்கள். அனைத்தையும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கின்றது காலம். விலகி போகிற யாவரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்காதீர்கள். காசுக்கு பிச்சை எடுக்கலாம், அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம். வருடங்கள் 1000 ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை ஆறுவது இல்லை. குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகிற மனுஷனர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள். இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும். எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள், சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை. போலி உறவுகள் வதந்துகளை நம்புவார்கள். உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள். பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பைக்கு போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக பழகுவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. தேடினாலும் கிடைக்காதது ஆசை, ஆசை நிறைவேறாதது எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு தந்தது ஏமாற்றம், ஏமாற்றம் தந்தது வலி, வலியை சுமந்தபடியே வாழுறது மனசு. இதுல எங்கிருந்து நிம்மதி வரப்போகிறது? சிலவற்றை ஆராயாதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும். மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியே சொல்லி அழுதவர்களை விட வெளியே சொல்லாமல் அழுதவர்கள்தான் அதிகம். இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான். ஒரு துளி அன்பை தந்து விட்டு பழுத்துளி கண்ணீரை கரைத்து விடுகிறது போலியான சில உறவுகள். ஒரே நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று. எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வரிகளில் சொல்ல முடியாத வழிகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சை நினைத்து வருந்துவது இல்லை. நீங்களும் அப்படி இருக்க பழகுங்கள். வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லாத எதை நினைத்தோம் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். தன்னை போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள். பேசிக்கொண்டே இருந்தால்
வெறுத்து விடுவார்கள். பேசாமல் இருந்தால் மறந்து விடுவார்கள். எதிலையும் அளவோடு இருக்க பழகுங்கள். அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை. அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று. உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது. எல்லா உறவிலும் நீந்து, ஆனால் இது ஒன்றிலும் மூழ்கி விடாதே. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, பிறகு காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள், வாழ்வு சுகமாகும். ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது. சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக்கொள்வாய், மௌனமாயிரு. அதிக வழிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான். புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி, புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி. இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதே மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான், இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான், அதிகம் இரக்க காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். புரிந்திக்க யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டு இருக்கும். வலியையும் ஏற்க பழகுங்கள், அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. அதிகம் விட்டு கொடுத்து போகிறவர்கள் கிட்ட